The World Unfiltered. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடைய மின் உற்பத்தி நிலையங்களை தாக்குனா பதிலுக்கு வளைகுடா பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பம், எரிசக்தி, அது மட்டும் இல்லாமல் கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய உள்கட்டமைப்புகளை தாக்குவோம் அப்படின்னு ஈரான் ராணுவம் எச்சரிக்கை விடுத்திருக்கு. ஈரானை வரைபடத்திலிருந்து அழித்து விடலாம் அப்படின்னு நினச்சா அது ஒரு மாயை. ஜலசந்தி அனைவருக்கும் திறந்து தான் இருக்குது, ஆனால் எங்களோட மண்ணை ஆக்கிரமிப்பவர்களுக்கு அல்ல அப்படிங்கிறது தான் ஈரான் அதிபர் மசூதோட பதிலாக இருக்குது. ஒருவேளை ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினா பதிலுக்கு வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களுக்கு மின்சாரம் வழங்கக்கூடிய மின் நிலையங்கள், அது மட்டும் இல்லாமல் தகவல் தொழில்நுட்ப உட்கட்டமைப்புகள், கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய நிலையங்கள், இது மேலெல்லாம் தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிறது தான் ஈரான் இராணுவத்தினுடைய முக்கியமான எச்சரிக்கை. ஈரான் நாங்கள் இந்த தகவல் தொழில்நுட்ப உட்கட்டமைப்புகளை தாக்குவோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படின்னா அதை எதை குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறத பற்றி நாம் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பாரசீக வளைகுடா, பெர்சியன் கல்ஃப், ஓமன் வளைகுடா, கல்ஃப் ஆஃப் ஓமன், இந்த ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு குறுகிய பகுதி தான், கடல் பகுதி தான் ஹார்முஸ் ஜலசந்தி, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்னு நம்ம சொல்லக்கூடியது. உலக பொருளாதாரத்துடைய இதய துடிப்பு இந்த ஜலசந்தி. உலகின் ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் சுமார் 20-25% வரைக்கும் இந்த வழியாகத்தான் செல்கிறதுங்கிறத நம்ம ஏற்கனவே பல காணொலிகளில் குறிப்பிட்டிருக்கிறோம். ஆனால் எல்லாரும் நினைக்கிறது போல ஹார்முஸ் ஜலசந்தி, இந்த ஹார்முஸ் நீரிணை இருக்கு இல்லையா, இது கச்சா எண்ணெய் போக்குவரத்துக்கு மட்டும் முக்கியமானது இல்லை. உலகின் 30% இணைய இணைப்பு இந்த வழியாக தான் போயிட்டுருக்கு. போர் பதற்றம் நிலவக்கூடிய ஹார்முஸ் மற்றும் செங்கடல் வழியாக 20க்கும் மேற்பட்ட கேபிள்கள் செல்கின்றன. ஒவ்வொரு கேபிளும் மிக மெல்லிய கண்ணாடி இழைகள். இவை எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் ஹார்முஸ் ஜலசந்தியில் 200 அடி ஆழத்தில் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஈரான் இந்த கேபிள்களை துண்டிச்சதுன்னா மத்திய கிழக்கு, தெற்காசியா, ஐரோப்பாவுடைய சில பகுதிகளில் மொத்தமாக இணைய வசதி முடங்கி போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இதனால் வங்கி சேவைகள், கிளவுட் சேவைகள் முற்றிலும் முடங்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா, இந்த 3 கண்டங்களில் எந்த வர்த்தகமும் நடைபெறாதுங்கிற ஒரு சூழலை ஏற்படுத்த முடியும். கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய கேபிள்கள் துண்டிக்கப்பட்டால் அவற்றை சீரமைக்கிறதுக்கு மாத கணக்கில் கால அவகாசம் தேவைப்படுங்கிறதும் இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. இதை ஏற்கனவே ஈரான் ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் செஞ்சு காமிச்சிருக்கிறாங்க. 2024ஆம் ஆண்டில் மார்ச் மாதம் ரூபிமார் அப்படிங்கிற பிரிட்டனுக்கு சொந்தமான கப்பலை செங்கடல் பகுதியில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குறாங்க. கப்பல் கடலில் மூழ்கிய போது அதனோட நங்கூரம் என்ன பண்ணுதுன்னா இழுத்து செல்லப்பட்டு கடலுக்கு அடியில் இருந்த AAE-1 அப்படிங்கிற ஒரு நிறுவனம், சிகாம், EAG அப்படின்னு 3 கேபிள்களை, முக்கியமான கேபிள்களை துண்டிச்சிருச்சு. இதனால் ஆசியா மற்றும் ஐரோப்பா இடையிலான இணைய போக்குவரத்தில் 25% பாதிப்பு அப்போவே ஏற்பட்டுச்சு. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் மீண்டும் ஒரு முறை செங்கடல் பகுதியில் கேபிள்கள் சேதமடைஞ்சன. இது இந்தியா, பாகிஸ்தான், அது மட்டும் இல்லாமல் வளைகுடா நாடுகளில் இணைய வேகத்தை குறைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிச்சு. ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரான் கடல் கன்னி வெடிகளை விரித்திருப்பதா தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதை பற்றி நம்ம ஏற்கனவே காணொலிகளில் விரிவாக பார்த்துருக்குறோம். இதனால் கேபிள்களில் ஒருவேளை பழுது ஏற்பட்டுச்சுன்னா கூட அவற்றை சரி செய்யும் கப்பல்கள் அந்த பகுதிக்குள்ளே நுழைய முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். ஏன்னா கடல் கன்னி வெடிகள் மிதக்குது. மெட்டா நிறுவனம் தன்னோட 2 ஆப்பிரிக்கா பியர்ல்ஸ் அப்படிங்கிற பிரம்மாண்டமான கடலடி கேபிளோட பணிகளை போர் காரணமாக ஒத்தி வச்சிருக்கிறாங்க. ஆல்ரெடி 2 ஆப்பிரிக்கா பேர்ல்ஸ் அப்படிங்கிறது உலகின் மிக நீளமான கடலடி இணைய கேபிளான 2 ஆப்பிரிக்கா அப்படிங்கிற திட்டத்தின் ஒரு முக்கியமான விரிவாக்கம். இது ஆசியா, ஆப்பிரிக்கா, அதே போல் ஐரோப்பாவை இணைக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்தியாவினுடைய மும்பை போன்ற முக்கியமான நகரங்களை சர்வதேச டிஜிட்டல் நெட்வொர்க்கோட இணைக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒன்று. 2 ஆப்பிரிக்கா கேபிள் அமைப்பினுடைய மொத்த நீளம் எவ்வளோ தெரியுமா? சுமார் 45,000 கிலோமீட்டர்கள். இது பூமியினுடைய சுற்றளவை விட அதிகம். இந்த பியர்ல்ஸ் அப்படிங்கிறது இந்த திட்டத்தில் புதிதாக சேர்க்கப்பட்ட கிளை. இது ஓமன், ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், பஹ்ரைன், குவைத், ஈராக், பாகிஸ்தான், சவுதி அரேபியா, அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஆகிய நாடுகளை இணைக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. வினாடிக்கு 100 கணக்கான டெராபிட்ஸ் TBPS தரவுகளை பரிமாறக்கூடிய திறன் கொண்டது.
4G 5G அது மட்டும் இல்லாமல் நிலையான பிராட்பேண்ட் சேவைகளுடைய தரத்தை கணிசமாக உயர்த்தக்கூடியது. சுருக்கமாக சொல்லணும்னா இது உலக மக்கள் தொகையில் சுமார் 300 கோடி மக்களுக்கு வேகமான இணைய வசதியை வழங்க மெட்டா மற்றும் அதனுடைய கூட்டாளி நிறுவனங்களாக இருக்கக்கூடிய ஏர்டெல், எஸ்டிசி, ஆரஞ்ச், வோடஃபோன் போன்றவை இணைந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு மெகா ப்ராஜெக்ட். கேபிள்களை பதிக்கும் ஒப்பந்த நிறுவனமாக இருக்கக்கூடிய ஆல்கட்டால் சப்மரைன் நெட்வொர்க்ஸ் போர்ச்சூழல் நிலவரதுனால பணியை தொடர முடியாது அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக ஃபோர்ஸ் மெஜூரோ அறிவித்திருக்கிறது. கேபிள் பதிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருந்த எல்தபாட்ஸ் அப்படிங்கிற பிரம்மாண்டமான கப்பல் தற்போது சவுதி அரேபியாவுடைய தமாம் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருக்கு. போர் நின்றால் ஒழிய இந்த கப்பல் மீண்டும் கடலுக்குள்ளே போக முடியாது. இந்த பிரெஞ்சு கப்பல் கடலுக்கு அடியில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஃபைபர் ஆப்டிக் கேபிள்களை துல்லியமாக பதிக்கக்கூடிய திறன் கொண்டது. ஒரே நேரத்தில் சுமார் 5000 டன் எடை இருக்கக்கூடிய கேபிள்களை சுமந்து செல்லக்கூடிய வசதி இருக்குது. அது மட்டும் இல்லை, கடல் அடியில் 3 மீட்டர் ஆழம் வரைக்கும் கேபிள்களை புதைக்கிறதுக்கு உதவும் ஏர் போன்ற கருவி இதோடு இணைக்கப்பட்டிருக்கு. மெட்டாவோட 2 ஆஃப்ரிக்கா பேர்ல் திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக வளைகுடா நாடுகளாக இருக்கக்கூடிய ஓமன், ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் இவங்கெல்லாம் இணைஞ்சு இறுதியாக அந்த கேபிளை இந்தியாவுடைய மும்பை வரை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பணியை இந்த கப்பல் செய்து வந்தது. இந்த கப்பல் பாதுகாப்பாக தன்னுடைய பணிகளை முடித்தா மட்டும்தான் ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில் புதிய அதிவேக இணைய பாதை முழுமையடையும். போர் பதற்றங்களால் மெட்டாவோட 2 ஆஃப்ரிக்கா பேர்ல்ஸ் மட்டும் இல்லாமல் உலகளாவிய இணைய போக்குவரத்தை சீரமைக்கக்கூடிய மேலும் பல முக்கியமான கடலடி கேபிள் திட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் ஒன்று சவுத் ஈஸ்ட் ஏஷியா மிடில் ஈஸ்ட் வெஸ்டர்ன் யூரோப் 6 SEAMEWE6 அப்படின்னு சுருக்கமாக சொல்லுவாங்க. இது தென்கிழக்கு ஆசியா, மத்திய கிழக்கு, அது மட்டும் இல்லாமல் யூரோப்பை இணைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு திட்டம். இதனுடைய அல் கலீஜ் கிளை திட்டம் வளைகுடா நாடுகளை இணைக்க திட்டமிட்டிருந்துச்சு. போர் காரணமாக இந்த பணிகளும் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கின்றன. செங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஆபத்து காரணமாக இந்த கேபிளை சவுதி அரேபியாவினுடைய தரை வழியாக கொண்டு செல்லணும்னு திட்டமிடுறாங்க. கூகுளோட ப்ளூ ராமன் திட்டம், இதுவும் கூகுள் நிறுவனம் இணைந்து நடத்தக்கூடிய நிதி உதவி அளிக்கக்கூடிய இந்த திட்டமும் இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் முக்கியமானது. ஏன்னா இந்தியாவையும் ஐரோப்பாவையும் இணைப்பதற்காக உருவாக்கப்படக்கூடிய ஒரு திட்டம். இதில் ப்ளூ ஐரோப்பா பகுதி, ராமன் இந்திய பகுதி என 2 பிரிவுகளாக இருக்குது. தற்போதுள்ள போர்ச்சூழல் அது மட்டும் இல்லாமல் அரசியல் சிக்கல்களால் இந்த திட்டமும் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வல்லுநர்கள் பார்க்குறாங்க. வேர்ல்ட் லிங்க் அப்படிங்கிறது 2026 தொடக்கத்தில் அறிவிக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான சர்வதேச டிஜிட்டல் காரிடார், அந்த ஒரு திட்டம். இதுவும் இப்போ ஒரு முக்கியமாக சிக்கலாக இருக்குது. இது ஆசியா, மத்திய கிழக்கு, அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பாவை இணைக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்ட சுமார் 6500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம். இந்த திட்டம் ஐக்கிய அரபு அமீரகத்தை ஈராக் வழியாக துருக்கியோட இணைக்கக்கூடியதாக இருக்குது. அங்கிருந்து ஐரோப்பாவுக்கு தரவுகள் கொண்டு செல்லப்படும். வினாடிக்கு 900 TBPS டெராபைட்ஸ் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லலாம் தரவுத்திறனை கொண்டது. 5G மற்றும் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடுகளுக்கு தேவையான அதிவேக இணையத்தை வழங்கக்கூடியது. தரை வழி ப்ளஸ் கடல் வழி, அதாவது ஒரு ஹைப்ரிட் திட்டம்னு சொல்லலாம். இதை அமீரகத்திலேருந்து ஈராக் வரைக்கும் கடலடியிலையும், ஈராக்லேருந்து டர்க்கி வரைக்கும் தரை வழியாகவும் கேபிள்கள் பதிக்கப்படும். தற்போது உலக இணைய போக்குவரத்தில் 80% செங்கடல், இந்த ரெட் சி இருக்கு இல்லையா, அது வழியாக தான் நடக்குது. அங்கே ஹவுதி கிளர்ச்சியாளர்களுடைய அச்சுறுத்தல் இருக்கிறதுனால அதுக்கு மாற்றாக ஈராக் மற்றும் டர்க்கி வழியாக ஒரு பாதுகாப்பான தரைவழி பாதையை உருவாக்குவது தான் வேர்ல்ட் லிங்க் திட்டத்தோட பிரதானமான இலக்கு. இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும், இந்த 3 நாடுகளுக்கு இடையில், குறிப்பாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் இருக்கு இல்லையா, அது ஹார்முஸ் ஜலசந்தியில் நிலவக்கூடிய பதற்றம், இது காரணமாக இந்த திட்டத்துக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. ஈராக்கினுடைய ஃபா தீபகற்பகத்தில் கேபிள் தரையிறங்கக்கூடிய பணிகள் நடக்க வேண்டும். ஆனால் அந்த பகுதி போர் மண்டலத்துக்கு அருகில் இருக்கிறதுனால பணிகள் மந்தமாகி இருக்கின்றன. இந்த திட்டத்தை ஈராக் மற்றும் அமீரகத்தை சார்ந்த தனியார் கூட்டமைப்பு கன்சார்டியம் செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. போர் நீடிச்சதுன்னா முதலீடுகள் பாதிக்கப்படலாம்ங்கிற அச்சம் நிலவுகிறது. வேர்ல்ட் லிங்க் போலவே சவுதி அரேபியா மற்றும் சிரியா இணைந்து 9000 கோடி ரூபாயில் ஒரு திட்டத்தை வைக்கிறாங்க. சில்க் லிங்க் அப்படிங்கிற மற்றொரு தரைவழி கேபிள் திட்டம், இதை அறிவிச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே கடலடி கேபிள்களுக்கு பதில் பாதுகாப்பான தரைவழி பாதைகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டிருக்கின்றன. புதிய திட்டங்கள் ஒரு பக்கம் இருக்க, ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பழைய கேபிள்களுக்கும் அச்சுறுத்தல் இப்போ இருக்குது. ஃபால்கான் மற்றும் டாடா டிஜிஎன் கல்ஃப் இந்தியாவுடைய இணைய போக்குவரத்துக்கு பயன்படக்கூடிய இந்த கேபிள்கள் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக தான் போயிட்டுருக்கு. போர் காரணமாக இவற்றில் பழுது ஏற்பட்டால் அவற்றை சரி செய்யக்கூடிய, பழுது பார்க்கக்கூடிய கப்பல்கள், ரிப்பேர் வெசல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பகுதிக்குள்ளே நுழைய முடியாத ஒரு நிலைமை இருக்குது. ஹார்முஸ் ஜலசந்தியில் நிலவக்கூடிய இந்த பதற்றம் ஒருவேளை ட்ரம்ப் விதித்த கெடுவுக்கு பிறகு தணிஞ்சால் அது உலக பொருளாதாரத்திற்கு பெரும் நிம்மதியை தரும். ஆனால் ஒருவேளை கேபிள்கள் துண்டிக்கப்பட்டால் அது உலகத்தை ஒரு டிஜிட்டல் இருண்ட காலத்திற்கு தள்ளக்கூடியதாக மாறலாம் அப்படின்னு வல்லுநர்கள் பார்க்குறாங்க. அதனால தான்
கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த மெல்லிய இழைகளை பாதுகாப்பதுங்கிறது உலக அமைதியை பாதுகாப்பதற்கு சமமானது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.